அதுக்கு தான் டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். எனிதிங், எனி சிச்சுவேஷன் அவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது அவர் அழகாக நம்மளை நடத்துவார். அடுத்தது எபிரேயர் 7:25 25 வசனம் 28 வசனம். எபிரேயர் 7:25 28 வசனம் வரைக்கும். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பாருங்க, ஃபார் எவர் முற்றுமுடிய அவர் வழி நடத்துறதுக்கு முற்றுமுடியன்னு என்ன, டில் தி எண்ட் அவர் ரட்சிக்க வல்லவர். இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு அவர் பண்ண மாட்டேன்னு கிடையாது. ஈவன் டில் தி எண்ட் ஆஃப் அவர் லைஃப் அவர் நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது அவரிடத்துல போய் நிற்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. ஒரு நாள் வருவாங்க, ஜெபிப்பாங்க, அதுக்கப்புறமா நான் ஐல் டேக் இட் ஓகே நான் அப்படியே பண்ணிடுறேன் கிடையாது. எவ்ரி டே, எவ்ரி சிச்சுவேஷன், ஒவ்வொரு காரியமும் அவரிடத்துல கொடுக்கும் போது தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாருங்கள், ஏவாளம்மா என்ன பண்ணாங்க, சாத்தா வந்து சொல்லும் போது அந்த அம்மா ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சிருக்கணும். யோசிச்சு இது இப்படி சொல்கிறாப்புல, ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனியை புசிக்காத. இது வந்து திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தது யாருக்காக, யார் இடத்துல, ஆதாம் இடத்துல தான் கொடுத்தது. அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறார் மனைவி கிட்ட, இதை தொடக்கூடாது, அவ்வளோதான். அதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன அதெல்லாம் டீப்பாக போனாங்களான்றது கூட தெரியல நமக்கு. சாப்பிட்டா எண்ட், மரணம். இந்த நேரத்தில் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும் பாருங்கள். ஏன்னா ஸ்திரீகளுக்கு சீக்கிரமாக அவங்க எல்லாத்தையும் நம்பி விழுந்துருவாங்கன்றதுக்கு எக்ஸாம்பிள். அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், புருஷன் இடத்துல கேட்டிருக்கலாம். சாயங்காலத்தின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் ஆண்டவர் உலாவினார், அவர்கள் மத்தியில் வந்து பேசினார். இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும். அவர் ஆண்டவர்கிட்ட வந்திருக்க சமயத்தில் இந்த மாதிரி இப்படி வந்து இந்த பாம்பு வந்து இப்படி சொல்லிச்சு ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தாக்கா அந்த சாய்ஸ் அவங்க தவிர்ச்சிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த ஸ்பேர் ஆஃப் த மூமெண்ட் அவங்க டெசிஷன் எடுத்தாங்க. அந்த டெசிஷன் வாஸ் அ ராங் டெசிஷன். நம்மளுடைய லைஃப்பில் பெண்கள் நாங்கள் நிறைய சிச்சுவேஷன்ஸ் நாங்கள் பார்க்குறோம். ஊழியத்தில் நிறைய பேருடைய டெசிஷன்ஸ் ராங் டெசிஷன்ஸ். இதனால் அந்த குடும்பம் எவ்விதமாக வேதனைக்குள்ளே போகிறாங்க. அந்த பின் விளைவுகள், கான்சிக்வன்சஸ் எப்படியாக வருகிறது. எஸ், கர்த்தர் மன்னிச்சிட்டார், ஆனால் அவர் மறக்கலை. ஏவாளை நினைத்தார். நினைத்து சத்ருடைய தலையை நசுக்கணும் சொல்லி தேவகுமாரன் வந்து தன்னுடைய காரியத்தில் வெற்றியாய் செய்து எவ்விதமாக அந்த 3 விதமான சேலஞ்சும், கண்களை நிச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை அங்கே முறியடித்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கென்று மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நான் திறவுகோலை கர்த்தர் நம்மளிடத்தில் கொடுத்துருக்கிறார். நம்ம மறுபடியும் ராங் சாய்ஸஸ்குள்ளே போகக்கூடாது தேவ ஜனமே. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலக்கினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே அதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆமென். அடுத்தது படிங்க. நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. பாருங்க, the son who has he made perfect for us forever. தேவ குமாரன் was made perfect forever. பிரதான ஆசாரியன் போய் நாள்தோறும் போய் வருஷந்தோறும் போய் பலியிட்டு பாவ நிவாரண பலியை கொடுக்கறது போல அந்த பலியில் தம்மை தாமே ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அவர் நமக்காக பலி ஆயிட்டார். இனி அவர் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பலிக்கு உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் கல்வாரியில் செய்து முடித்தார். அதுதான் மறுபடியும் நான் சொல்ல வரேன். மறுபடியும் நம்ம அதை செய்ய வேண்டிய அவசியம் இதுக்கு இல்லை. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவரை சார்ந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக எல்லாவற்றையும் நம்ம வெற்றி சிறக்கிறதுக்கு நமக்கு அழகாக பாதையை கொடுத்துருக்கிறார். இந்த வேத வசனத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நமக்குள்ள மனசாட்சி இருக்கு. நம்ம செய்கிறது சரியா, நம்ம செய்கிறது தப்பான்றது நமக்குள்ளே இருக்கிற தெய்வ ஆவியானவர் நம்ம உணர்த்துறார். ஏன்னா கர்த்தர் ஆதாமுக்கு நாசியில சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மான. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது ஜீவன் யாரு? தேவனுடைய ஆவி. அந்த ஆவி நம்மளை உணர்த்தும். நம்ம செய்கிறது சரி, நம்ம செய்கிறது தவறுதல். நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்மளை நடத்துறது தெய்வன். அப்படி இருக்கும்போது நம்மளை நேர் வழியாக நடத்தின தேவனை நோக்கி பார்த்துட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடிட்டே இருக்கணும். எவ்விதமாக ஏவாளம்மா எப்படி பண்ணாங்க? தன்னுடைய சாய்ஸ் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க, எல்லாம் அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கி அவங்கள கொண்டு வெளியில் துரத்தியாச்சு. அந்த அம்மா அந்த பின்னாடி யோசிக்கல, ஏதேனை யோசிக்கல. முன்ன வைக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய வாழ்க்கை பாதையை, நான் இழந்ததை நான் எப்படி நான் அடையணும், அந்த அந்த பொறுமையாக போயிருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க பார்த்தீங்களா? அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனை வருஷம் இருந்திருக்குவாங்கன்னு தெரியாது. பாருங்கள், அந்த அம்மாவுக்கு நமக்கு இருந்த குடும்பம் மாதிரி த ஃபஸ்ட் உமன் இன் த வேர்ல்டு கிரியேட்டட் இல்லையா? அவங்களுக்கு வேறு யாரும் சிப்ளிங்ஸ் கிடையாது, தாய் கிடையாது, அவங்க ஆன்டீஸோ ரிலேட்டிவ்ஸோ யாரும் கிடையாது. அவங்க ஒரு சிங்கிள் லேடி. அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ப்ளஸ் இந்த கான்சிக்வன்சஸ் அவங்க தனியாக எப்படி அதை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க? நம்மளை மாதிரி தானேம்மா, நம்மளை மாதிரி தானே அவங்கள இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த அம்மா அந்த அந்த ஆண்டவருடைய உடன் இருந்த ஐக்கியத்தை அவங்க ரீகால் பண்ணியிருப்பாங்க. இதுதான் எனக்கு புரிஞ்சபடி நான் எடுத்துகிட்டு போடுறது. நிச்சயமாக அந்த அனுபவம் இன்றைக்கு கூட பாருங்களேன், நம்ம தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஜெபிச்சு அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல் நம்ம உணர்ந்து அந்த இடத்து விட்டு வரும்போது அது அப்படியே யோசிக்க தோணும். ஐயோ என்ன ப்ளஷரபிள் டைம் வி ஹேட் வித் த லார்ட். நம்ம தனியாக உட்காந்து ஜெபிக்கும்போது
நம்ம ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தராரே, அதை நினைக்கும் போது இது இன்னைக்கு இந்த காலகட்டம், அன்னைக்கு தேவனே வந்திருக்கிறார் பாருங்க, அவங்களோடு இருந்திருக்கிறார். அப்போ எவ்வளோ அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க அந்த அம்மா, அதை அப்படியே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் கிடையாது. இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் சேத்தன் மகனாகிய ஈனோஸ் அவனுடைய சந்ததி தேவனை தேடினார்கள், அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள், தேவனை தொழுது கொண்டார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கும் நாம் அனுதினமும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பிக்கணும். 110 சங்கீதத்தை ஒரு வருஷம் நம்ம வாசிக்கலாம். வாசிச்சுட்டு இந்த ஜெப வேளைக்குள்ளே போகலாம். 110 சங்கீதம். The Lord is at your right hand, will shatter kings in the day of his indignations. அதுக்கு முந்தின வசனம் 4வது வசனம் படிங்க. நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அடுத்தது, மனம் மாறாமல் இருப்பார். உம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அடுத்தது வாசிங்க. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். இது பாருங்க, தேவனுக்குள்ளாக நம்ம ஐக்கியத்தை நம்ம ஏற்படுத்தும் போது நல்லா பாருங்க, தேவனை தேடி அவரை ஆராதித்து அவர் மேல் வாஞ்சியாக இருந்து அவரே நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது எவ்விதமாக ஆபிரகாம் அவரை நோக்கி பார்க்க 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 தேவன் மெல்கிசேதேக்கு அங்கே அனுப்புகிறார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அவரை நோக்கி பார்த்து அவரை சார்ந்து அவரே தான் எல்லாமே வி கீப், அதாவது தேவனை நம்ம எல்லா கட்டத்துலேயும் அவரை நம்ம முன் வச்சு அப்படியே போகும்போது அந்த மாதிரி மெல்கிசேதேக்கு எப்படி இறங்கி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கூறினாரோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தர் நம்ம இடத்துல இடைப்படுவார். ஏனென்றால் நம்மளை எதுக்காக தேவன் அழைத்திருக்கிறாருன்னா ஆசீர்வாதத்துக்கு. நம்மளை ஒவ்வொரு நாளும் அந்த வழியில் நம்மளை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேத பகுதி நம்ம ஏவாளம்மாவது பார்த்தோம். ஏசப்பா எப்படி ஜெயித்தார், ஏவாளம்மா தோல்த்தது, ஏசப்பா எப்படி ஜெயித்து நமக்கு ஒரு மாதிரி வைத்தாரோ அதே மாதிரி நமக்கும் வருகிறதான எல்லா போராட்டத்திலையும் நாம் ஜெயித்து 3 விதமான டெம்டேஷன், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3லும் வெற்றியாய் நின்று கர்த்தாவே நீங்கள் எதற்காக இந்த பூமியிலே என்னை உண்டாக்கினீரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலனை தந்தீரேன்னு சொல்லி அவர் முன்பாக நிற்கும்போது அவர் சொல்ல போகிற வார்த்தை என்ன தெரியுமா? உண்மையும் உத்தமமான உழைக்காரனே, நீ கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தா நான் உன்னை அநேகத்தில் அதிபதியாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தன்னை வணங்கி ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உமக்குரியதுன்னு சொன்னீங்க. இதை நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். இதன்படி ஜீவிக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு பாடங்களுக்காக
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு பாடமாக காண்பித்து, நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் எங்களை நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. கர்த்தாவை கேட்ட அத்தனை பேரும் ஆண்டவரே, உண்மையாகவே ராஜா உம்முடைய ராஜ்யத்துக்கு அவர்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரியுதில்லப்பா, எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியல. கர்த்தாவை நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீ வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.